அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, இந்திக்காரங்களலாம் வேலைக்கு கூட்டிட்டு வந்தா, என்ன போட்டா அவங்களுக்கு போதும் தெரியுமா? ஒரு 5 கிலோ கோதும மாவு ஒண்ணு வாங்கி வச்சுட்டு, ஒரு 5 கிலோ உருளைக்கிழங்க போட்டா, வேலை செய்வானுங்க. அதாவது என்னா வேலை செஞ்சாலும் செய்வானுங்க, ஒரு காலத்தில. அதாவது தமிழ்நாட்டுக்கு அது மாரி தான் வந்து இந்திக்காரங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. இப்ப எப்படி தெரியுமா ஆயிப்போச்சு திமுககாரங்களோட வேலைய? ரூபாய் 200 பெறுவோம், திமுக வெற்றி பெறுவோம். அந்த மாரி ரொம்ப மெத்தமா இறங்கிட்டாங்க. அதுக்கான வீடியோ கிளிப்ஸ் நான் போடுறேன். நீங்களே பாருங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இந்திக்காரன் கூட இன்னைக்கு வந்து ஒரு கோதுமை 5 கிலோ வாங்கி குடுத்து, உருளைக்கிழங்கு வாங்கி குடுத்து, வேலை செஞ்சு காலம் போயி ரூ. 200 வந்தா போதும் அப்பல்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்திக்காரன் கூட ரூ. 500 குடுத்தா தான் வேலைக்கு வரான். ரூ. 500 இல்ல போடா டேய் रुको भैया ना बेकार चलेगा बेकार में ஆள் काम करना का किधर में नहीं आताன்னு சொல்லிட்டு போயினே இருக்கிறான். இங்க என்னன்னாக்கா ரூபாய் 200 பெறுவோம், வெற்றி அடைவோம். நீங்களே இத பாருங்க. 200 பெறுவோம், 200 பெறுவோம், 200 பெறுவோம், 200 பெறுவோம். இந்திக்காரனை விட மோசமா இறங்கிட்டாங்கப்பா. என்னதான் பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே. ருக்கோ பையா எல்லாமே பேட்ச் ஒர்க் பண்ணுறது தயாராகிட்டாங்க புக் எடுத்துக்கின்னு. சரி ஓகே, நடக்குது நடக்கட்டும் நன்மைக்கு அப்படி சொல்லி மனசை ஏற்றின்னு போக வேண்டியது தான்.